Hello viewers, நான் உங்க ராஜபாண்டியன் ராஜேந்திரன் பேசுறேன். இப்போ இருக்கிற வேர்ல்டுல நீங்க ஒரு ஐடில சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் என்ட்ரி லெவல் ரோல் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பி கிராஜுவேட்டா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இருந்தா ஓகே தான், அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ எதா வேணாலும் இருங்க. நீங்க வந்து தாராளமா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எல்லாமே ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல நீங்க நாலேஜபிளா இருக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியருக்கு இப்போ ஒரு ஓப்பனிங் இருக்கு. இப்போ அந்த ஓப்பனிங் எங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பெங்களூர் பேஸ்ட் கம்பெனியில ஒரு ஓப்பனிங் இருக்கு. இந்த ஓப்பனிங்க்கு கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா முடிய என்ட்ரி லெவலே சேலரி தராங்க. அதுவும் அவங்களே 12 to 13 வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அவங்க கேண்டிடேட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து இந்த எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களை என்ட்ரி லெவலில் பண்றதுக்கும் ஒரு சில கிரிட்டீரியாஸ் இருக்கு. அந்த கிரிட்டீரியாஸை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷன் தான். ஸோ இந்த லொகேஷன் வந்து பெங்களூர் தான் இருக்க போது. இது வந்து ஒர்க் ஃப்ரம் கிடையாது, இது ஆன்சைட் லொகேஷன் தான். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 4 lakhs வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து இனிஷியலாகவே தராங்க. மாண்ட் ப்ளூன்றது ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் ப்ரொவைடர். இவங்க கிட்ட நிறைய எம்என்சிஸ் வந்து கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுல வந்து ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தான், பிஹெச்பி, ரூபி, சி ஆர் C++. இதுல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல நீங்க ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதை செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்துட்டீங்கன்னா 12 to 13 வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்ஸை வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோல் வந்து உங்களுக்கு வந்து டைட்டில் கொடுப்பாங்க. அது வரைக்கும் மேபி உங்களுக்கு வந்து ட்ரெயினி அந்த மாதிரி ரோல் கொடுத்துருக்கலாம். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்க வந்து ஒரு டீம் ஒர்க் பண்றப்ப அவங்களோட கம்பைல், டெஸ்ட், டீபக் எல்லாமே பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் வந்து ஒரு வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்க்கு தான் நீங்க இந்த ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அதுல இருக்க ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS அந்த எல்லாமே ப்ரொஃபிஷியன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்க வந்து எல்லாமே பார்த்துட்டோம்னா 100% டைம்லி அண்ட் டிஃபெக்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டெப்ளாய்மெண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க ரைட் பண்ற கோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி அதுல வந்து எந்த ஒரு பக் இல்லாம மாதிரி நீங்க கரெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க ரைட் பண்ண கோட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் APIs டெவலப்மெண்ட் பண்ணதுக்கும் நீங்க வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ரைட் பண்ற ஸ்கில்லுக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பத்தியே ஸ்கில் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. அதே மாதிரி குட் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ன்றதால யாருமே வந்து உங்களுக்கு வந்து வேலை கொடுத்து நீ பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல கூட நீங்களா வேலை எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். செல்ஃப் மோட்டிவேட் சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பெங்களூர்ன்றப்ப தமிழ் ஆட்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கிலீஷ்ன்றது மஸ்ட். ஸோ நீங்க வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா வந்து நீங்க வந்து அடுத்தடுத்த லாங்குவேஜஸ் கத்துக்க முடியும், என்ன நியூ டெக்னாலஜிஸ் இருக்குன்றத கத்துக்க முடியும்ன்றத ஈகர்னஸ் இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இவங்களோட பெனிஃபிட்னு பார்த்துட்டீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்தா 4 lakhs சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சு இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு MNCக்கு எல்லாமே வந்து ரிசோர்சஸ் வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடா ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு MNCக்கு டெப்ளை பண்ணுவாங்க. அப்போ உங்களோட சேலரி கிட்டத்தட்ட 8 to 10 லட்ச ரூபா வரைக்கும் போறது கூட அதிக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் பொசிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்ற குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி குவாலிஃபைடா இருக்கிறீங்க, பட் நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஜாப் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, இல்லைன்னா உங்க வந்து ஏதோ சப்போர்ட் டீம்ல போட்டுருக்காங்க. மேபி அது ஒரு வெல் பிராண்டட் கம்பெனிஸா இருக்கலாம், MNCஸா கூட இருக்கலாம். பட் ஆனா வந்து உங்களை வந்து சப்போர்ட் டீம்ல போட்டிருப்பாங்க, வெறும் ஒரு எக்ஸல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை வந்து வெறும் பக்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருப்பதா கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த 13 to 15 வீக்ஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு பூட் கேம்ப் தான். இந்த பூட் கேம்புக்கு நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இங்க அப்ளை வித் கூகுள் அப்படின்ற பட்டன் இருக்கு. ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணினாலே போதும், உங்களோட கூகுள் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்கும். அதை வச்சு நீங்க சிம்பிள் அப்ளை பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க.